மழை ஓய்ந்து ஒரு மாதம் கடந்த பின்னரும் சென்னை மேடவாக்கம் பகுதியில் இடுப்பளவு தண்ணீர் தேங்கியுள்ளது. இது குறித்து நேரடி தகவல்களை நமது செய்தியாளர் லாவண்யாவிடம் கேட்கலாம். வணக்கம் லாவண்யா, எதன் காரணமாக மேடவாக்கம் பகுதியில் வெள்ள நீர் இன்னும் வடியாமல் இருக்கிறது? வணக்கம் லலிதா. குறிப்பாக இந்த மேடவாக்கம் பகுதியில் தற்பொழுது வரை மழைநீர் வடியாமல் இருக்கிறது. இடுப்பளவில் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் மழைநீரின் பாதிப்பினால் தற்பொழுது வரை அவதிப்பட்டு வருகிறார்கள். குறிப்பாக சென்னையில் மற்றும் அதன் சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் மழை பெய்து ஒரு மாதம் காலம் ஆகியும் தற்பொழுது வரை இங்கு மழைநீர் வடிவதற்கான நடவடிக்கைகளை அதாவது காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியரின் அலுவலகம் தற்பொழுது வரை மேற்கொள்ளவில்லை என்று இங்கு இருக்கக்கூடிய மக்கள் புகார் தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இது தொடர்பாக பலமுறை இங்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பஞ்சாயத்து தலைவரிடம் இது தொடர்பாக முறையிட்டிருக்கிறார்கள். ஆனால் அதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று வாக்குறுதிகள் மட்டுமே அளித்த வண்ணம் இருக்கிறது. குறிப்பாக நான் தற்பொழுது இருக்கக்கூடிய ராஜாராம் நகர் பகுதி, அதே போன்று நேரு தெரு உள்ளிட்ட பகுதிகளில் தற்பொழுது வரை மழைநீர் வடியாமல் இருக்கிறது. இதன் காரணமாக இங்கு நோய் தொற்று அபாயம் ஏற்படும் நிலை இருக்கிறது. குறிப்பாக இந்த பகுதிகள் இடுப்பளவு நீர் இருக்கும் காரணத்தினால இங்கு இருக்கக்கூடிய மக்கள் இங்கு தங்களுடைய இயல்பு வாழ்க்கையை மேற்கொள்ள முடியாமல் தத்தளித்து வருகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தற்பொழுது வரை மின்சாரம் இல்லாமல், அதே போன்று தங்களுடைய இயல்பு வாழ்க்கை பெருமளவில் பாதிப்பிற்கு உள்ளாகி இருக்கிறது. மழையின் பொழுது வீடுகள் முற்றிலுமாக சேதப்பட்டிருக்கும் காரணத்தினால் அருகாமையில் இருக்கக்கூடிய உறவினர்களின் இல்லம், அதே போன்று வாடகைக்கு பல்வேறு வீடுகள் இவர்கள் தங்கி இருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து தற்பொழுது அவர்கள் தங்களுடைய சொந்த வீட்டிற்கு திரும்பிய பின்னரும் இதே போன்ற அவல் நிலைதான் இங்கு இருக்கிறது. தற்பொழுது வரை கழிவு நீருடன் இணைந்து இந்த மழைநீர் தேங்கி இருக்கும் காரணத்தினால் நோய் தொற்று அபாயம் ஏற்பட்டிருப்பதாகவும், இங்கு குழந்தைகளை வைத்து தங்களால் வாழ முடியாத சூழல் இருப்பதாகவும் இங்கு இருக்கக்கூடிய மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இங்கு அதிக அளவில் பள்ளிக்கு செல்லும் குழந்தைகள் இருக்கிறார்கள். எனவே அவர்களை பள்ளிக்கு அனுப்புவதே சற்று பயமாக இருக்கிறது. இந்த நீரை கடந்துதான் குழந்தைகள் பள்ளிக்கு செல்ல வேண்டும். எனவே இங்கிருந்து அனுப்புவதற்கான ஒரு சூழலும் இல்லை என்றவாறு ஒரு புகாரை இங்க இருக்கக்கூடிய மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். லலிதா. லாவண்யா, அங்கு இருக்கக்கூடிய வீடுகளில் புகுந்த நீர் வடிந்து விட்டதா? மேலும் மக்கள் வெளியே செல்ல வேண்டுமானால் இந்த நீரை கடந்துதான் செல்ல வேண்டிய நிலை இருப்பதாக தெரிகிறது. இதனால் மக்கள் என்ன சொல்கிறார்கள்? எந்தெந்த சிரமத்திற்கு அவர்கள் உள்ளாகி இருக்கிறார்கள்? மேலும் அதிகாரிகள் இது குறித்து என்ன தெரிவிக்கின்றனர்? லாவண்யா, குறிப்பாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நீரை வெளியேற்றுவதற்கு அதிகாரிகளிடம் பலமுறை முறையிட்டும் இதற்கான காரணம் என்னவென்றால், இந்த பகுதிக்கு பின்னர் தான் மேடவாக்கம் ஏரி அமைந்திருக்கிறது. ஏரியுடைய நீரளவும் இந்த பகுதி தாழ்வாக இருக்கும் காரணத்தினால் ஏரியின் நீரும் இங்கு தேங்கி இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இது தாழ்வான பகுதி என்ற காரணத்தினால் அருகாமையில் இருக்கக்கூடிய குடியிருப்புகளிலிருந்து கழிவு நீரும் இங்கு சேர்ந்து வருகிறது. இதன் காரணமாகவே இங்கு அதிக அளவில் நீர்த்தேக்கம் இருப்பதாக இவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதிக அளவில் இங்கு கொசுக்கள் உற்பத்தி ஆகின்றது. எனவே இங்கு கழிவு நீர் இருக்கும் காரணத்தினால் நோய் தொற்று அபாயம் அதிகமாக இருக்கிறது. எனவே தங்களுடைய இயல்பு வாழ்க்கையை நடத்த முடியவில்லை என்று பொதுமக்கள் நம்மிடையே தெரிவித்திருக்கிறார்கள். இதை நான் முன்னரே பதிவு செய்திருந்தேன். அது மட்டும் இல்லாமல் இங்கு மின்சார இணைப்பும் இல்லாத காரணத்தினால் மக்களால் இரவு நேரங்களில் தங்களுடைய வீடுகளில் தங்க முடியவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டையும் இங்கு இருக்கக்கூடிய மக்கள் முன்வைக்கிறார்கள். இதுக்கு தொடர்பாக மாவட்ட ஆட்சியரிடமோ, அதே போன்று இங்கு இருக்கக்கூடிய அதிகாரிகளிடம் தொடர்பு கொண்டு கேட்டபொழுது ஏரியின் நீர் வற்றினால் மட்டுமே இங்கு இருக்கக்கூடிய நீரை அகற்றுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள முடியும் என்றும், அது மட்டும் இல்லாமல் இவர்களுக்கு மாற்று இடம் வழங்குவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேலாக இங்கு இருக்கக்கூடிய மக்கள் இந்த பகுதிகள் வசித்து வருகிறார்கள். இவர்களுக்கு தற்பொழுது வரை பட்டா வருவாய்த்துறையினர் வழங்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டையும் இவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். பலமுறை இதற்கான முறைகளை இதற்கான மனுக்களையும் இதற்கான முறையீடுகளையும் வருவாய்த்துறையினருக்கு இவர்கள் முன்வைத்தும் இதற்கான நடவடிக்கைகள் தற்பொழுது வரை மேற்கொள்ளவில்லை என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். இது ஏரியுடைய தாங்கல் நிலம். எனவே இதற்கு அவ்வளவு எளிதில் பட்டா வழங்குவது சிரமம் என்ற ஒரு கருத்தையும் இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் முன்வைக்கிறார்கள். லலிதா. லாவண்யா, உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.